இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன நடக்குதோ அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒருத்தவங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை காயப்படுத்திட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா, இப்போ கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சுச்சு. அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டது மக்கள். அதுல இன்வால்வ் ஆனது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் அவர்களை திட்டுறதா நினைச்சுக்கிட்டு, அவர் பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு, அவர் மேல உள்ள வெறுப்பை காமிக்கிறதா நினைச்சுக்கிட்டு, சம்பந்தப்பட்ட அந்த மக்களை இழந்த, சொந்தங்களை இழந்த அவங்க உறவினர்களை கொச்சைப்படுத்தி பேசுறது இப்போ ஒரு விஷயமா மாறி இருக்கு. இது சீமான் அவர்களும் செஞ்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, போயிட்டு நீ என்ன சுதந்திரத்தை போராட்ட தியாகியா, நீ எதுக்கு இப்ப சுதந்திர போராட்டத்துக்காக போன, போய் சாகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த வைஷ்ணவின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா ஒரு 7 பணங்கள் மகாபலிபுரம் போகுது. அது மாதிரி போஸ்டர் போட்டு அவங்கள கலாய்ச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு எதுக்கு மக்கள் இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் திமுக எடுத்து வர எதிர்ப்பு கட்சி அரசியல். இது மக்கள் எதிர்ப்பாதான் போகுது தவிர இது தாவைக்காக எதிர்ப்பா போகல. இதை அவங்க அந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கிறதா இல்ல எப்படிங்கிற விஷயம் தெரியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மக்களை இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இப்படி பேசுறாங்க. ஆக்சுவலா இப்ப 20 லட்சம் கொடுத்துட்டாங்க, அதனால இதுக்கு முன்னாடி பேசுறாங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் மேல தப்பு சொல்லலையே. இப்ப 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மட்டும் அவங்க போது பேசிட்டு இருக்காங்களா? அப்படி சொல்லலையே. இப்ப நீங்க தான் 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க, அப்ப உங்களை எதுக்கு அவங்க போது பேசல? இப்ப நீங்க 30 லட்ச ரூபாய் அதுக்கு மேல கொடுத்திருந்தாலும் அவங்க அப்படிதான் பேச போறாங்க. இதுல அற்பத்தனமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த இழந்த மக்களை, சின்ன குழந்தைங்க இழந்தவங்களை இவ்வளோ அற்பத்தனமா பேச வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கும் சரி, இந்த அரசியல் புரோக்கர்களுக்கும் சரி, இது தேவையில்லாத விஷயம்.